வெல்கம் பேக் டு லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். திஸ் இஸ் கிளின்டன் ஹியர். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கிடையாதுங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், சேல்ஸ் கிடையாது. கஸ்டம் ஃப்ரம் சென்னை நம்மளுக்கு ரீஸ்டோர் ஒர்க்காக கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டி நம்மளுக்கு வந்து பார்சலில் போட்டு விட்டுருந்தாங்க. இந்த வண்டி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறோன்றதை இந்த வீடியோவில் கிளியராக நான் சொல்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குன்றதை இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கும் உங்களோட வெண்டேஜ் பைக் இதே மாதிரி ஃபுல்லாக ரீஸ்டோர் ஒர்க் பண்ணணும், பெட்ரோல் டீசல் பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், பக்காவாக பண்ணித்தரோம். நம்ம ஷாப்போட லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதில் பார்த்துருந்தாலுமே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரியே நாங்கள் ரீஸ்டோர் வீடியோ இல்லைனா சேல்ஸ் வீடியோ போடுவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட வண்டி இல்லை, பெட்ரோல் டீசல் இல்லை, எங்கள்கிட்டருந்தே பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல்லாக இதே மாதிரி ரீஸ்டோர் ஒர்க் பண்ணனாலுமே டெஃபினட்டாக நாங்கள் பண்ணித்தரோம், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டி நம்ம கேரேஜுக்கு எப்படி வந்ததுன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன், வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் தான் வந்து பார்சலில் தான் போட்டுட்ருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபுல்லாக ரஸ்ட் ஏறி இருந்தது. இன்ஜின் கொஞ்சம் கண்டிஷன் ஒரு குட் கண்டிஷனில் தான் இருந்ததுங்க. அதில் நம்ம ஜென்ரல் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஹெட்லலாம் நாய்ஸ் இருந்தது, ஹெட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பென்ஸ் டைப் அலாய்வில் அண்ட் டிஸ்க் போட்டிருக்கிறோம். கிளாசிக்கோட மக்காடு, கிளாசிக் 4 செட் போட்டிருக்கிறோம். அப்புறம் இந்த பெட்ரோல் புல்லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக பெயிண்ட், குரோமியம் எல்லா ஸ்பேர்ஸுமே A to Z புதுசாக போட்டிருக்கிறோம். ஸோ நான் ஓவரால் அவுட்லுக் காட்டுறேன், பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் வந்து பாருங்கள். இந்த வண்டிக்கு நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பென்ஸ் டைப் அலாய் வீல் அண்ட் டிஸ்க்கு, கிளாசிக்கோட ஃபோர்க்கு, கிளாசிக் மக்காடு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கர்நாடகா பம்பர் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரு 19 சைஸு. ஸோ இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமரால்ட் க்ரீனு. நிறைய வண்டிக்கு நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பெயிண்டோட அவுட்லுக் எல்லாம் பாருங்கள். கம்ப்ளீட்டாக A to Z டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டுங்க. பெயிண்ட் ஒர்க், குரோமியம் ஒர்க் ஃபினிஷிங் பண்ணி இந்த மாதிரி ஃபிட் பண்ணால் தான் உங்களுக்கு அவுட்லுக் இந்த கண்டிஷனுக்கு வரும். ஸோ அந்த சீட்டு பாருங்கள், சீட்டோட லுக் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 19 சைஸு டியூப்லெஸ்ஸுங்க. இப்போ இந்த வண்டிக்கு நான் செல்ஃப் போட்டு காட்டுறேன். ஸோ பீட் சவுண்டு கிளியராக கேளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாசிக்கோட காயில் தான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன். ஸோ சார்ஜ் கம்ப்ளைண்ட்டும் இருக்காதுங்க, ஃபுல்லாக சார்ஜ் வரும். ஸோ இந்த செட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா செட்டுமே புதுசு போட்டிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லுக் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டிக்கு டோட்டலாக எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்றதை நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அவுட்லுக் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ஒர்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஒர்க் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த வண்டிக்கு டோட்டலாக எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்ற சொல்கிறேன். 1,58,000 ஓகேங்களா. 1,58,000 செலவாக இருக்குது. அதில் என்னென்ன செலவு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி பெயிண்ட்டு, குரோமியம், செல்ஃப் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். டயரு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, தென் ஒயரிங்லேருந்து எல்லாமே, சீட்டு, லேபரு, நிக்கல் ஒர்க் பண்ணது, பஃபிங் ஒர்க் பண்ணது, ஸ்பேர்ஸு, டோட்டலாக ஓவரால் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் லேபரோட சேர்த்து 1,58,000 வந்திருக்குது. ஸோ இது வந்து இந்த காஸ்ட் வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கும்
நீங்கள் என்ன மாதிரி அவுட்லுக் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும். நம்ம இதோட கம்மியாகவும் பண்ணலாம், இதோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாகவும் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸ்பென்சஸோட காஸ்ட்டு வருங்க. இன்கேஸ் நீங்கள் இதில் செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு 25,000 கிட்ட கம்மியாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஒர்க்கு எப்படி இருக்குன்ற கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சேல்ஸ் வீடியோ இல்லை இதே மாதிரி ரீஸ்டோர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் பை ஃப்ரம் கிளின்டன் மோ. தேங்க்யூ ஸோ மச். பை.